கோவையில் இன்று ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் ஒரே மேடையில் தேர்தல் பிரச்சாரம். மதுரையில் வாக்கு சேகரிக்கிறார் அமித்ஷா. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்த பாஜக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தல். கோவையில் திமுகவினர் மீது பாஜகவினர் கொலைவரி தாக்குதல். இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தது குறித்து புகார் அளித்ததால் அத்துமீறல். வாயாலை வடை சுடுகிறார் பிரதமர் மோடி. புதுக்கோட்டை தேர்தல் பிரச்சாரத்தில் ப. சிதம்பரம் கிண்டல். ஏன் வேலை கிடைக்கல? காரணம் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன்னு சொன்னார். அதைத்தான் முதலமைச்சர் சொல்றார். வாயிலேயே வடை சொல்றார். வாயிலேயே வடை சொல்றார். இங்க அடுப்புலதான் வடை சுடுவாங்க. இது வாயில வடை சுடுறதுங்கிறத நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத மாநிலங்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்ப்பதாக விமர்சனம். அண்ணாமலையில் எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கியதுமே வெளியேறிய கூட்டம். மீண்டும் வாகனங்களில் இடம் பிடிப்பதில் போட்டி. தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்று மதுரையில் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம். மதுரை மக்களுக்கு பெங்காலி தான் தெரியும் என்று பேச்சு. ஆயிரம் கோடி ரூபாயை தருவதாக ஆசை வார்த்தை கூறி என்னை அழைத்தனர் என்று சீமான் பரபரப்பு பேச்சு. 2026 அடுத்த முதலமைச்சர் என கூறியும் போகவில்லை என்று விளக்கம். எனக்கு என்ன கொடுத்த இந்த 15 வருஷத்துல என்ன கொடுத்துருக்க? கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு இடம் கொடுக்கல. ஆனா இது எல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? 15 சீட்டு, 26 நீதான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா, ஃபேமிலிக்கு, கட்சிக்கு, பார்ட்டி ஃபண்டு, தெருக்கோடியோட நான் நின்றுக்கிறேன். உங்களோட நான் வரணும். தமிழ்நாட்டிலேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி சுற்றி வந்தாலும் மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். நாங்குநேரியில் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புமணி வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை என்பதால் வாக்குகளை வீணாக்காதீர்கள் என்று அழைப்பு. நாமக்கல் அதிமுக வேட்பாளர் பெயரை மாற்றி கூறி வாக்கு சேகரித்தார் நடிகை கௌதமி. ஈரோடு வேட்பாளர் பெயரை கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. இவர்களின் நல்லாசி பெற்ற உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் ஆற்றல் அசோக்குமார் அவர்களே, மன்னிக்கணும். குடும்ப தலைவரை இழந்து தவித்த ஏழை இஸ்லாமிய குடும்பத்திற்கு சீர்வரிசை வழங்கிய இந்து மக்கள். சீர்வரிசையுடன் சென்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். எழுபது கோடி மக்களிடம் இருக்கும் அளவு பணம் 22 கோடீஸ்வரர்களிடம் குவிந்துள்ளது. இதுதான் பிரதமர் மோடி ஆட்சியின் சிறப்பு என ராகுல் குற்றச்சாட்டு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணியை அடித்து துவைத்தது மும்பை அணி. 196 ரன்கள் குவித்த போதும் தோல்வியை தழுவிய பெங்களூரு.
இன்றைய ஆட்டத்தில் டெல்லி லக்னோ அணிகள் மோதல். தொடர் சரிவில் இருந்து டெல்லி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.